Now what is your petition? It will be given you. And what is your request? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த பரிந்து பேசும் ஜெபம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் நாம் எங்கெங்கெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்துவிட்டு அதை நாம் பெற்றுக்கொள்ளவும் சில பலவீனங்களை ஜெயிக்கும்படியாகவும் நாம் விண்ணப்பம் செய்ய போகிறோம். அந்தபடியே இந்த நாளிலும் 2ஆம் நாளாக சிந்தையை குறித்து, நேற்றும் சிந்தையை குறித்து பார்த்தோம். இன்னைக்கும் சிந்தையை குறித்து தான் நாம பார்க்க போகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்கு வந்தால்தான் எல்லாவற்றையும் நாம் ஜெயம் எடுத்து நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய சாட்சியாக மாற முடியும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அந்தபடி இந்த நாளுக்கான வேத பகுதியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள், அதிலே சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏக சிந்தை, ஏக அன்பு, ஒரே சிந்தை, அதே போல நம் சிந்தையிலிருந்து வருகிற காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் குடும்பத்திற்கென்று, கணவனானாலும் மனைவியானாலும் வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையோட செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். இந்த காரியத்துல தான் நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு காரணம். இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஈகோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ. நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் ஏன் இறங்கி போனோம், நான் இவ்வளோ செய்கிறேனே, நான் ஏன் இறங்கி போனோம், இப்படியெல்லாம் தனக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுட்டு, அது வட்டம் கிடையாது, இது ஈகோ கிடையாது. பிரியமானவர்களே, இது உங்களுக்கு நீங்களே அமைத்து கொள்ளுகிற ஒரு சிறையிருப்பு, சாத்தானோடு கைகோர்த்து செய்கிற ஒரு காரியம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் கனிதான் ஜீவனும் சமாதானமுமாயிருக்கிறது. ஆவியின் கனி என்ன என்று வேதத்துல பார்த்து அதை ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அதை தரித்து கொள்ளுங்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. 9 கனிகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த 9 கனிகளும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, 5வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இப்பொழுது நாம் சிந்தையை நாம் ஜெயிக்கும் வண்ணமாக நாம் இப்பொழுது ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும், கணவன் மனைவி பிள்ளைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஒரே சிந்தையாக, ஏக சிந்தையாக கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாக நீர் கட்டி எழுப்பி ஆண்டவரே அப்பா, அந்த குடும்பத்தை, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் உம்முடைய ஆவியினாலே கட்டி எழுப்பி சாட்சியாய் நிறுத்தும்படியாக உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொரு குடும்பத்திலே கட்டப்பட ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து எல்லா மாம்ச சிந்தையை ஒழித்து விட்டு ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணி மதிப்பு மரியாதை கொடுக்கவும், அடுத்தவங்களை கனவீனமா எண்ணாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் தாழ்மையை தந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஜெயமெடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஏக சிந்தையா இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். மீண்டுமாக சொல்லுகிறேன், பிலிப்பியர் 4:8 உங்கள் சிந்தையை நீங்கள் சீரமைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.